சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கயிற்றினை பாரடா. அப்பா குணங்குடி அப்பா படிக்கிறாங்க. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கயிற்றினை பாரடா. அதி சூச்சக்கயிற்றினை பாரடா. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கயிற்றினை பாரடா. அதி சூச்சக்கயிற்றினை பாரடா. நேத்திரம் ரெண்டினும் நேரே இலங்கிய நீடொளி பொன்றது தேடரிதாகிய. நேத்திரம் ரெண்டிலும் நேரே இலங்கிய நீடொளி பொன்றது தேடரிதாகிய. காத்திரம் உள்ளது யாவும் போதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாததோர் சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கயிற்றினை பாரடா. அதி சூச்சக்கயிற்றினை பாரடா. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் என்ன அப்படின்னா நிஜமா குணங்குடி அப்பா படிக்கிறாங்க. மாபெரும் நிறைநேச செல்வர். அவங்கள போய் லூசு பைத்தியம் என்று சில பைத்தியங்கள் சொல்கிறார்கள். மாபெரும் மகான் அது, இறை ஞான பெற்ற மகான். அவங்க பாடல்கள் அல்லாஹ்வுடைய ஞானங்களை வடித்து எடுத்திருக்கிறார். ஜி குணங்குடி அப்பா இந்த எல்லாம் படிக்கிறாங்க. உன் சுத்த திருவடியில் சுக்கி அருள் பெறும் முன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வேன் மனோன்மணியே. மனோன்மணியே, நிராமயமே, பராபரமே அப்படின்னு இறைவனுடைய செல்ல பெயர்கள். ஜி என் உள்ளத்தை கவர்ந்தவனேன்னு அர்த்தம் மனோன்மணி. मेरे मनमोहन ने दिखाया मुझे. मेरे मनमोहन ने என் உள்ளத்தை கவர்ந்து நிஜமான மேரே மன்மோகன் லுபாயா முஜே என்னை அரவணைத்துக் கொண்டான். மன்மோகன் மன்மோகன் என் உள்ளத்தை, மன்னா உள்ளம், மன்மோகன்னா உள்ளத்தை கவர்ந்தவன். அந்த மாதிரி செல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பது சூஃபியாக்களுடைய பழக்கம். அல்லாஹ் தஆலா செல்ல வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறது. என் நண்பனே, என் நேசனே, என் காதலனே, என் எஜமானே. ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் ரஃபீகல் அலா, என் உயர்ந்த வழித்தோழனே. ரஃபீக்னா வழித்தோழனுக்கு சொல்றது, செல்வழித்தோழனுக்கு ரஃபீக்னு சொல்றது. என் மிகச்சிறந்த வழித்தோழனே, என் நேசனே, நான் செல்லும் வழிகள் என்னுடன் இருக்கக்கூடியவனே. யா ரஃபீகல் அலா, ரஃபீகல் அலா, ரஃபீகல் அலா. ஏ யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், செல்ல பெயர்கள். அல்லாஹ் ரஃபீகுல் அலா செல்ல பேர் சொல்ல கூப்பிட்டாங்க. ரஃபீகுல் அலா, யா ரஃபீகுல் அலா, என் செல்ல வழித்தோழனே, என் நேசனே, என் நேசனே. அப்படி ரஃபீகுல் அலா போயிட்டாங்க. கடைசி வார்த்தை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து ரஃபீக்குல் அலா தான் வந்தது. அதனால அல்லாஹ் பராபரமேன்னு கூப்பிடுங்க. நிராமயமேனா என்றெங்கும் நீங்கள் நிறைந்திருப்போனேன்னு அர்த்தம். அந்த மாதிரி செல்ல பேருக்கு தமிழ்ல அது வார்த்தைகள். எந்த பேர்ல கூப்பிட்டா என்ன? குலிதுல்லாஹ் விதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கு. எப்படி வேணா கூப்பிடுங்க. யார் யாருக்கு எப்படி பிரியுமோ அப்படி கூப்பிட்டுங்க. உனக்கு ஏன்பா வை தெரியுது? எப்படி எப்படி கூப்பிடணும் பிரியப்படுறோம் அப்படி எப்படி கூப்பிடு. என் செல்லமே, என் தங்கமே, என் கண்ணே, என் மணியே, என் முத்தே, மாணிக்கமே, மரகதமே, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ. டி அந்த மாதிரி எதுமா நிராமயமே, மனோன்மணியே, உன் சுத்த திருவடியில் சுக்கி அருள் பெறும் முன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வேன் மனோன்மணியே. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கே. துன்யா துன்யா உலகம், காசு, பணம். உன்னை சேர்ந்து உன்னில் வாசில் பகவாக நான் ஆகும் முன்பு, உன்னில் என்னை அழித்துக் கொள்ளும் முன்பு, உன்னில் நான் சேரும் முன்பு, மரணம் வந்து விட்டு நான் இறந்து போய்விட்டால் என்ன செய்வேன்? அரைகுறையா வந்து சேர்ந்த மாதிரி ஆயிருமே. நிலையில் முழுமையா என்னை உன்னில் எடுத்துக்கிறப்பே அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னை போல் மாப்பிள்ளை மார் எத்தனை பேர் உண்டு உனக்கு, உன்னை போல் பெண்ணனுக்கு உண்டோ மனோன்மணியே. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான அடியால் உனக்கு கிடைப்பாங்க. ரொம்ப இரவு போல உன்னை அழைக்கக்கூடிய எத்தனையோ அடியால் இருக்கிறாங்க. ஆனா எங்கத்தெல்லாம் ஒன்னமா ரப்பு கிடைக்குமா அப்படிங்கறது அவங்க வேற வார்த்தையில சொல்றாங்க. என்னை போல் மாப்பிள்ளை மார் என்னை போல் மாப்பிள்ளை மார் 1000 பேர் உண்டு உனக்கு, உன்னை போல் பெண் எனக்கு உண்டோ மனோன்மணியே. உண்மை போல் பெண் எனக்கு உண்டோ மனோன்மணியே அப்படின்னு அப்படின்னா பெண் மாதிரி வர்ணிக்கிறாங்க. அந்த கெஞ்சுதலாக கொஞ்சுதலாக அமீர் குஸ்ருடைய கவிதை எடுத்து பாருங்க. எல்லாம் அவங்க ஷேக வந்து காதலியாக ஆக்கி தான் படிச்சிருப்பாங்க. மைனே கடி தி ஆசிலகாயே மஹந்தி கஜ்ரா மாங்கு சஜாயே. என்னுடைய காதலன் வருகிறார் என்று எண்ணி மைனை கடியிட்டிய ஆசிலகாய என் கல்புக்குள்ள ஆசையை வளர்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அவர் என்னை பார்த்து ரசிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி என் காதலன் வருகிறான் என்று சொல்லி என் கையிலே மருதாணி போட்டு அழகான வளையெல்லாம் அணிந்து தலையை சீவி மாங்கு எடுத்து பூச்சூடி பவுடர்லாம் அடித்து அழகா உட்காந்துருந்தேன். மைனே கடி ஆசிலகாயே மஹந்தி கஜ்ரா மாங்கு சஜாயே எல்லாம் அலங்காரம் செஞ்சு உட்காந்துருந்தேன். எப்போ என் நேசன் வந்து என்னை பார்த்தானோ என் அலங்காரம்லாம் காணாம போச்சு. அவனுடைய அந்த பேரழகுக்கு முன்னால் நான் ஒண்ணுமே இல்லைன்னு விளங்கிட்டேன். இதெல்லாம் என்ன அழகு? என் அழகே எனக்கு அசிங்கமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை போய் அழகுன்னு நினைச்சேன்னு அந்த பேரழகுக்கு முன்னாடி என்ன காணா போயிட்டேன் அவனுக்கு முன்னாடி. அமீர் குஸ்ரு எடுங்க. அதாவது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு ஒப்பீட்டு வர்ணனைகள். இதெல்லாம் என்ன கண்ணு என்ன சொல்றாங்க? சும்மா என் ஷேக நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என் அமல்களை நான் பெருசா நினைச்சேன். என் அமல்கள் எனக்கு பெருசா தெரிஞ்சு. ஜி என் ஷேக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜி நான் தொழுதுட்டேன், இவ்வளவு நோன்பு வச்சிருக்கேன், இவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பார்த்தா என் ரப்பு சந்தோஷப்படுவான் என்று என் அமல்களை பெருசா கருதி நின்றிருந்தேன். எப்போ என் ஷேகநாயகம் ஹக்குதாலாவுடைய ஹசானாத்து அவனுடைய பேரழகை எனக்கு காமிச்சு கொடுத்தாங்களோ நான் ஒண்ணுமே இல்லைன்னு கரைஞ்சு போயிட்டேன் அவங்கள. நான் அப்படிங்கிற கருத்தை அவர்கள் இந்த மாதிரி ஒப்பீட்டாக படிக்கிறது அந்த ஷேகுமார்களுடைய பழக்கம், அவங்களுடைய முன்னோருடைய பழக்கம். ஜி அது மாதிரி எஜமா படிச்சிருக்காங்க. மனோன்மணியே நிராமயமே
ஜி அது அவருடைய காதல் கொஞ்சக்கூடிய பாஷை. ஒன்னொன்றுக்கும் வேற வேற அர்த்தங்கள். முட்டை பொரிப்பேன், முழு கோழியும் பொரிப்பேன், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன் மணியே. அல்லாவுக்கு முட்டை பொரிச்சு கோழிலாம் ஃப்ரை பண்ணி தராங்களாமா அப்படின்னு அறிஞ்சுங்களா? ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ அதோடைய ஷரஹ் நான் சொல்ல வரல. அப்போ அவங்க பெரியோர்கள் மகான்களுடைய பழக்கம் இருக்குங்களே ஜி, சில எளிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹின் மேல் தன்னுடைய இஷ்கை காதலை வெளிப்படுத்தி காட்டுவது அவருடைய பழக்கம் ஜி. யார் यजमान अमीर खुशी तन இது मैं तो खड़ी थी आस लगाए मेहंदी कजरा मांग सजाए देख सूरत या अपने पिया की हार गई मैं तन मन को देख सूरत या अपने पिया வாசல காத்திருந்தேன். எப்ப என் நேசன் வந்தானோ அவனுடைய அந்த சாதாரண உடையில என் நேசன் வந்த அழகை பார்த்து என் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணமாக்கிட்டேன். என் அழகெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு விளக்கிட்டேன். மைனே கடிதி ஆஸ் லகாயே மெஹந்தி கஜ்ரா மாங் சஜா தேக் சூரத் யா அப்னே பியா கி. பியானா நேசன் காதல், பியா பியூ பி எல்லாமே காதல்னு சொல்றது. देख सूरत या अपने पिया की हार गई मैं तन मन की. तन உடல் பொருள் அங்கே இழந்துட்டேன் நான். வா मोरे पिया घर मोरे पिया हैरी सकीरी मोरे पिया घर आए बाग लगे इस आंगन को. என்னுடைய நேச என்னுடைய அன்பு தோழர்களே, இதோ இன்னைக்கு என்னுடைய காதலன் என் வீட்டுக்கு வர்றான். எப்ப அவன் என் முற்றத்திலே கால் வைக்கிறானோ இன்றுதான் என்னுடைய வீடு ஜெயம் பெறுகிறது, இன்றுதான் என் வீடு ஜொலிக்க இருக்கிறது. वाह वाह जिस सावन में पिया करना आई आग लगे इस सावन को जिसका पिया संग बेदे सावन उस दुल्हन की रईन सगाव. यारे अमीर खुसरो जिस सावन में எந்த வசந்த காலத்திலே பியா கர்னா என் நேசன் என்னோடு இருக்கவில்லையோ, எந்த வசந்தத்திலே என் நேசன் என்னோடு இருக்கவில்லையோ, ஆகிலகே உஸ் சாவன் பே அந்த வசந்தத்தின் மீது நெருப்பு மழை பொழியட்டுமாக. வசந்த காலம் எங்க பார்த்தாலும் பூக்கள் மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கு பை. என் நேசன் என்னோடு இல்ல, என் காதலன் என்னோடு இல்ல, அது வசந்தமா? அந்த மொத்த வசந்த காலத்தின் மீது நெருப்பு மழை பொழியட்டுமாக, அழிந்து போகட்டுமாக. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கோல்டு வேர்ட்ஸ் பை. இது வழங்கல உங்களுக்கு. जी என்ன சொல்றாங்க? உன்னுடைய உலகத்துல எந்த அலங்காரங்களா இருக்கட்டும், எந்த செல்வங்கள், எந்த வளங்கள், எந்த திறமைகளா இருக்கட்டும், நீ அதை மௌலாவோட சேர்க்கல, மௌலாவும் கூட இல்லைன்னா எல்லா திறமைகளும் பாழா போயிடும். எவ்வளவு பெரிய அறிஞனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கல்வி கற்ற மகானான் இருக்கிற, அது துனியாவுடைய சொத்துக்கள் சேகரிச்சுட்ட, துனியாவுடைய புகழ் ஒன்று வந்துருச்சு, மௌலாவும் கூட இல்லைன்னா எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். जिस सावन में पिया करना आया बा आग लगे उस सावन पर. எல்லா திறமைகளும், எல்லா சொத்து பத்து எல்லாமே. ஜி உன் காதலன் உன்னோடு இல்லை என்றால், அல்லாவோடு சேர்த்து இல்லைன்னு சொன்னா அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் வேஸ்ட், அத்தனையும் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க சோஃபியா. அலைஞ்சுங்களா? அல்லாஹ் விட்டுட்டு நீ எதை சேகரிக்கணும்? மன் லஹுல் மௌலா ஃபலஹுல் குல். மன் ஃபாத்தல்லாஹ ஜி ஃபாத்தலஹு குல்லு ஷை. மன் வஜதல்லாஹ யார் அல்லாஹ் பெற்றுக்கொண்டானோ வலஹு குல் வஜத குல்லு ஷை எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டான். மன் ஃபாத்தல்லாஹ லம் யஜித் ஷையன் எவன் அல்லாஹ் விட்டுக்கொண்டானோ, அவன் அல்லாஹ் விட்டு விட்டானோ, மொத்த உலகத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் எதையும் பெற்றுக்கொண்டவன் இல்லை. இல்லைங்களா?
அதுக்கு அந்த பாட்டு கொடுங்க எஜமான் அமீர் ஹுஸ்ரு. எவன் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டானோ அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டான். எவன் அல்லாஹ்வை விட்டு விட்டானோ எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லைன்றாங்க சூஃபியார். அலஞ்சவை எஜமான் சொல்றாங்க, அமீர் ஹுஸ்ரு எஜமான் சொல்றாங்க, துமிஹி ஜத்துன்னு கரோ ஐர கீஸ் ஜி ஐரி சஹீரி மை மண் பாவும் சாஜனுக்கு. எஜமான என்னை நான் அலங்காரம் செஞ்சு உனக்கு முன்பு என் அலங்காரத்தை காட்ட வேண்டும் என்று நினைச்சா என்னை நானே அலங்காரம் செய்து கொள்ள முடியல. அதனால நான் எப்படி இருந்தால் நான் பார்க்க அழகா உன் கண்ணுக்கு அழகா இருப்பனோ அந்த மாதிரி நீயே என்னை அழகுபடுத்திரு. ஜி கே சூஃபியாக்க கோடு வேடு பாருங்க என்ன பேர சொல்றாங்க. குழந்தை பிள்ளை இருக்கு, ஒரு குழந்தையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஆசை குழந்தைக்கு வந்துச்சா அத்தா அம்மாவுக்கு வந்துச்சா? அத்தா அம்மா குழந்தைக்கு பார்த்து ரசிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இன்னும் அத்தா போய் எந்த மாதிரி 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டுவாங்க, அப்படி கை ஃபுல் கையாக வச்சிருக்கணும், இந்த வந்து இதெல்லாம் அப்படி புசு புசுன்னு இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், கவன் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த கவன் அப்படி அடுக்கடுக்காக வரணும், அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் இவங்க சொல்லி விட இவங்க போய் தேடி எடுத்து நம்ம சூப்பராக இருக்கணும். உடனே அந்த குழந்தைய சுத்தம் பண்ணி பவுடர்லாம் அடிச்சு கண்ணுக்கு மை போட்டு மை போட விடமாட்டான். யாரு குழந்தை மை போட்டு விடுறான் அவன்? தாய்மான பார்த்துருங்களா படாத பாடு பட்டுவான், கண்ணுக்கு மை போடுறான், இந்துக்கிட்டு அங்கிட்டு தலையை ஆட்டுவான், இங்கெல்லாம் அப்பிடும். உடனே அதை தொடச்சி விட்டுவாங்க, தேங்காய் எண்ணெய் தொடச்சி விட்டு சரிதான் வச்சு அது கண்ணுக்கு மை போடுறதுல அங்கங்கே வேடிக்கை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் சிந்தனை நம்பக திருப்பதுக்காண்டி இங்கே அப்படின்னு காட்டுவாங்க, காட்டி அழகாக மை போட்டு விட்டுருவாங்க. யாரு கண்ணுக்கு மை போட்டு அப்புறம் அது மேலே பவுடர் அடிச்சு விட்டு இங்கே அதை வச்சு இங்கே வச்சு பொட்டு வச்சு இங்கே ஒரு அழகான பொட்டு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு கண்ணு கவனம் மாட்டி அப்பாடி 1.25 மணி நேரம் அலங்காரம் செய்வாங்க. யாரு அப்புறம் அப்படி கீழே கை வச்சு அத்தான் ஒரு ஃபோட்டோ அம்மா ஒரு ஃபோட்டோ எப்படி அழகா. இப்போ அந்த குழந்தைக்கு இந்த அலங்காரம் ஆசை வச்சா இந்த மாதிரி என்னை நான் அலங்கரிக்க வேண்டும் என்று குழந்தை ஆசைப்பட்டுச்சா தாய் தந்தை ஆசைப்பட்டாங்களா? இவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படி அலங்காரம் செய்து கொண்டார்கள். குழந்தைய செய்து பெருமை பார்த்தீங்களா, என் குழந்தை அழகா இருக்கு பாருங்க, என் பிள்ளைதான். இவங்க பண்ண அலங்காரத்துல அப்படியே கருப்பியாருன்னா வெள்ளையாக்கிடுவாங்க. அலங்காரம் செய்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டோ என் பிள்ளைதான். குழந்தை மேல உள்ள இஷ்கில் காதல்ல அழகு இல்லாத குழந்தையும் அலங்காரம் செஞ்சு அழகாக காட்டி அழகழகான ட்ரெஸ்ஸை மாட்டி தலைக்கு ஒன்று மாட்டி கிளி மாட்டி போட்டு அங்கே வச்சு இங்கே வச்சு ஜி சொல்றாங்க, நான் என்னையே அலங்காரம் செய்து கொள்வதற்கு நீ என்னை பொருந்தி கொள்ளும் அளவிற்கு என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு உன் பொருத்தத்தை பெரும் அளவிற்கு என்னை நான் நல்ல அமல்களை அலங்காரம் செய்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு தகுதி நான் குழந்தை பிள்ளையா இருக்கு. அது எப்படி ஜிஸ்மன் குழந்தையா இருக்கும், நான் அகலன் குழந்தையா இருக்கேன் நான். அதனால என்னை அலங்காரம் செய்து கொள்ள முடியாது எஜமானே. அதனால துமிஹி ஜத்துன்னு கரோ எஜமானே நீயே என்னை அலங்காரம் செய்திரு. தூஹி ஜத்துன்னு கரோ ஐரி சஹீரி மை பன்னு பாவும் சாஜன்கு என் காதலன் என்னை பார்த்தால் பொருந்தி கொள்ளும் அளவிற்கு என் காதலனே என்னை நீயே அலங்காரம் செஞ்சிரு. தாய் அலங்காரம் செய்து குழந்தையை அள்ளி அரவணைத்துக் கொள்வது போல ரொம்ப என்னை இப்படி செஞ்ச நல்லா இருக்குவான் என்று நீயே அலங்காரம் செஞ்ச அடியான் பாக்குறதுக்கு அழகா இருக்கிறான் என்று நீ பொருந்திக்க வேண்டிய எப்படி கேட்டாங்க பாருங்க. நீ அலாதிக்கிறிக்க சுக்குரிக்க என் திக்கரை கபூல் செஞ்சுக்கோ, என் சுக்குரை கபூல் செஞ்சுக்கோ, என் நல்ல அமல்களை கபூல் செஞ்சுக்கோன்னு கேட்கறது இல்ல. என் சுக்குரையும் என் திக்கரையும் நல்ல அமல்கள் நீயே எல்லாம் உண்டாக்கிரு. तुम ही जतन करो मेरी साजन नास लगो मेरी साजन को என் காதலனை அலங்காரம் என்னை பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு நீயே என்னை அலங்காரம் செஞ்சு அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். நானே அலங்காரம் செய்வேன் அவர்கள் சில பேரை பொறுக்கி எடுத்து அலங்கரித்து என்னென்ன செய்யணுமோ செய்து அவளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டணுமோ நிப்பாட்டி நான் பார்த்துக்குவேன். அவமன்கான மைத்தன் இவன் மையத்தாகத்தான் இருந்தான், இவனை நாம தான் ஹயாத் ஆக்கணும். ஜி அவன் கல்ப ஹயாத் ஆக்கணும், அவன் உருவ ஹயாத் ஆக்கணும், அவன் ஜிஸ்ம ஹயாத் ஆக்கணும். நூரன் அவன் இர்ஃபான் இறை ஞானங்கள் இறை காதல் ஈமான் இஸ்லாம் இஹ்சான் தக்வா தௌஹீத் என்ற நூறையும் அவனில் உண்டாக்கினோம். யாரு? நான் தான் உண்டாக்குனேன் அவர்கள். இவன் வெறும் மையத்தா இருந்தான். அவனை உண்டாக்குற காரணம் மையத்தின்னு ஒத்துக்கிட்டான் பாரு, மையத்தின்னு ஒத்துக்கிறான் பாரு. அவனை உண்டாக்கினோம்.
அதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் உறவுகிறான் அவன். நான் தான் உண்டாக்கி வெளியே அனுப்பிச்சு வச்சேன். நானா உண்டியா உண்டாக்க முடியாது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அல்லா இடத்துல, அல்லாஹும்ம வாக்கியத்தன் வாக்கியத்தில் வலீத், யா அல்லாஹ் சிறு குழந்தையை எப்படி பாதுகாக்கிறார்களோ அம்மாவும் அத்தாவும், அந்த மாதிரி என்னை நீ பாதுகாத்துக்கல. அதாவது நானா என்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. 1.25 மணி நேரம் இதில் விளைச்சு அந்த குழந்தையை அலங்காரம் செய்து அம்மா வெளியே அனுப்புறாங்க. 2 நிமிஷத்துல போய் சேத்துல புரண்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கி மண்ணடி தலையில போட்டு சேத்துல கையை விட்டு ஆட்டி இங்கெல்லாம் தலைவி வந்து நிற்பான். மறுபடியும் 2 நிமிஷத்துல வீணாக்கிட்டு திரும்ப அம்மா கோச்சுக்கிறாங்களா, போடா இங்க வீட்டுக்குள்ளே வராது, போய் சொல்லடா, என் கண்ணே மணியே ராசா அப்படின்னு அள்ளிட்டு மறுபடியும் கழுவி போட்டு அடிச்சு போட்டுலாம் வச்சு 2 நிமிஷம் நடு வீட்லேயே ஒன்று கடிச்சு விட்டுறான். அதில் போய் அடிக்கிறான். மேலே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சிறுநீர் பட்டுறது. அதிசயம். 1-2 அடிச்சாலே விளையாடுவாங்க. இன்னும் தெரியும் அவங்களுக்கு. திரும்ப கொண்டு வந்து எல்லாம் சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுடா கழுவி அந்த நாற்றத்தெல்லாம் போக்கி பவுடர் மறுபடியும் பவுடர் அடிச்சு அதெல்லாம் போட்டு மனமாக ஆக்கி மறுபடியும் உட்காரு. இது அம்மாவோட வேலை. நீ எத்தனை முறை என்னை சுத்தம் செய்ய செய்ய மறுபடியும் என்னை நான் அசிங்கப்படுத்தி கொள்பவனாக இருக்கிறேன் ரப்பே. வாக்கியத்தில் வலீத், ஒரு குழந்தையை எப்படி பெற்றோர்கள் அரவணைப்பார்களோ அப்படி நீ என்னை அரவணைத்துக் கொள்றப்பே, அப்படி நீ என்னை பொறுக்கி எடுத்துக்கிறப்பே. பெருமானா துவா செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிவாயத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. தபரானியுடைய ஹதீஸ். இப்போ எஜமா சொல்றாங்க, இந்த சூத்திர பாவை அப்படின்னு எதை சொல்றது? பாவைன்னா என்ன சொல்லுங்க அப்போ தமிழ்ல? தண்ணிக்கலாம். பாவைன்னா பொம்மைக்கு சொல்றது. இந்த பை பாவைன்னு என்ன? பொம்மை. அந்த காலத்தில் பொம்மை ஆட்டம்னு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன, அதாவது ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மை கை காலம் வச்சு பொம்மை மாதிரி செஞ்சுருப்பானுங்க. அது கை காலம் தனித்தனியாக ஆடுற மாதிரி வச்சுருப்பானுங்க. அந்த கையில் 2 கையிலையும் ஒரு கயிறு கட்டியிருப்பான், 2 கால்லையும் கயிறு கட்டியிருப்பானுங்க. அது வித்த தெரிஞ்சவனுங்க. லைட்டை போட்டுட்டு அந்த பொம்மையை நிற்க வச்சுருவானுங்க. கையெல்லாம் மேலே நிற்கும். அவங்க உடம்பு அந்த பொம்மையை மட்டும் தான் காட்டுவாங்க, கையெல்லாம் மறைச்சிக்குவாங்க. கயிறு தெரியாது, சன்ன கயிறு தெரியாது, பட்டு நூல் மாதிரி சன்ன நூல் தெரியாது. எல்லாம் விரலில் மாட்டிக்குவோம். இங்கே நீங்கள் இப்படி அமைச்சா கால் மட்டும் ஆடும். இது ஆட்டம்னா கை மட்டும் ஆடும், இது ஆட்டம் தலை மட்டும் ஆடும். ஒன்றுக்கும் வச்சுருப்பான். எதை ஆட்டுறானோ குரல் கொடுப்பான் இங்கேருந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. பொம்மை கை கால் ஆட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வாய் ஆட்டு கை ஆட்டுற மாதிரி நம்ம பொம்மையை சொல்கிற மாதிரியே தெரியும். நம்ம பார்த்தா அவன் தான் ஆட்டுவான். தெரிஞ்சுங்களா? இன்னொரு பொம்மை வச்சு அது இப்படி வச்சுக்கோம், வலைக்கும் அஸ்ஸலாம், அது கை கால் ஆட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி. நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்து பொம்மை பேசுது கை கால் ஆட்டிட்டு பேசுதுன்னு நினச்சிடுவான் இவன். தெரிஞ்சுங்களா? அது பேசவும் இல்லை, அதுக்காக பேசுற இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கிறான். அது கைய கால ஆட்டவும் இல்லை, அதுக்காக இன்னொருத்தன் ஆட்டிட்டு இருக்கிறான். இது எல்லாமே அதாங்க, இது எல்லாமே அதான். சுபான் சங்கியம். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. ரொம்ப புதுமையா இருக்குது பை. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேரு நடுவிலே, நூலு ஒருத்தன் கையிலே, ஒரு பொம்மலாட்டம். இது எல்லாம் பொம்மலாட்டம் தாங்க. இப்படின்னு நடக்குது பாரு. எல்லாம் யாராவது ஆட்டுறோமா? நானா பேசுறேன். குரலாவது ஏன் குரலா? அவன் தான் குரல் கொடுக்குறான். குரலும் அவன் தான் கொடுக்குறான். பொம்மை இங்க பேசுது, அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த இந்த வலைக்கும் அஸ்ஸலாம். அது மாதிரி கைய கால ஆட்ட வைக்கிறது அவன் தான். ஜி
அவன் தாங்க. இவருங்க உஜூது கொடுத்ததும் அவன் தான். இந்த உஜூது செயல்படுறதுக்கு குவத்து கொடுத்ததும் அவன் தான். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி ஹமல்னாக்கும், நீ கடலிலோ திடலிலோ எங்கிருந்தாலும் உன்னை சுமந்தது நான் தான். பாத்திபாரு ஹுவல்லதி யுஸய்யிருக்கும், அது யுஸவ்விருக்கும். நான் யுஸய்யிருக்கும், அது யுஸவ்விருக்கும் இல்ல. ஒரு நுஸய்யிருக்குமா ஃபில் பஹரி ஃபில் பர்ரி வல் பஹர். இன்னைக்கு ஒரு நியாயத்து வந்துச்சா? என்ன சொல்றது? ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் யுஸய்யிருக்கும். கவனி, ஃபில் பர்ரி, அங்க என்ன சொன்னான்? வ ஹமல்னாக்கும், கடலிலும் திடலிலும் உங்களை நாம் தான் சுமந்தோம். பாத்திபாரு இங்க ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் ஊரிலும் ஆக எங்குமே எல்லா இடத்திலும் உன்னை நடத்தாட்டுபவன் அவன் தாங்கிறான். செயர்னா சதா உன்னை இயங்க செய்பவன் அவன் தான். இதிலே பயணம் செய்ய வைப்பவன் அவன் தான். இது பஹர வஜூதுங்க. இந்த பஹர வஜூதுல உன்னை பயணம் செய்ய வச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷான். அதாவது இது பாத்திபாரு அஃஅல், ஹமல்னாக்கும் பாத்திபாரு வஜூத், சுஸய்யிருக்கும் பாத்திபாரு அஃஅல். உஜூது கொடுத்து சுமந்த செய்தவன் நான் தான், சுமக்க செய்து சுமந்தவனும் நானே, இயக்குபவனும் நானே, இயங்க செய்தவனும் நான் தான். ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பஹர், உங்களை அவன் தான் இயங்க செய்கிறான். செயர்னா மோஷன்ங்க, இயக்கம். அவன் தான் உங்களை இயக்குகிறான். நடக்க வைக்கிறதே அவன் தான். அசைவுகளும் ஆட்டமும் அவனென்று நடக்கவே நடக்காது. காற்றும் மலையும் கதிரவனும், காற்றும் மலையும் கதிரவனும் ஆற்றும் செயல்கள் எல்லாம் அவன் செயலா. காற்றும் மலையும் கதிரவனும் ஆற்றும் செயல்கள் எல்லாம் அவன் செயலா. அந்த எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த வா 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 வா, சுப்ஹானல்லாஹ், என்ன அழகா சொன்னாங்க. ஆற்றல் யாவும் கொண்டவனாம் அன்பு, அருள்மழை எங்கும் பொழிபவனா. அடிபை ஆற்றலெல்லாம் கொண்டவனாம் அருள்மழை எங்கும் பொழிபவனாம். ஆற்றலெல்லாம் கொண்டவனாம் அன்பு, அருள்மழை எங்கும் பொழிபவனாம். மாற்றம் எல்லாம் செய்பவனாம், நல்ல மான் புகழ் தந்து காப்பவனாம். இது எல்லா மாற்றமும் ஒரு ஒன்றிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ ஸ்டேஜுக்கு போறையே மாற்றுபன் அவன் தான். ஹரக்கத்துன்னா ஒரு வஸ்து ஒரு ஆண்ல ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ போறையே, ஒவ்வொரு மாற்றமும் அவனுடைய செயல் குவத்து இல்லாம நடைபெறவே நடைபெறாது. இவர் இது இப்ப இங்க இருந்துச்சு, இப்ப என் கைக்கு வந்துருச்சு, இது மாற்றம் தான். இங்க இருக்குது, இது மாற்றம். இது மாற்றமா இல்லையா? இதுவும் மாற்றம் தான். ஹரக்காத் சகனாத், அவன் முஹர்ரிக் யாரு? இப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு குவத்து வேணுமா இல்லையா? இது ஒரு ஃபெயல் தானே, ஹரக்கத்து ஃபெயல் தானேமா. அதுக்கு என்ன தேவை? குவத்து தேவை. குவத்து சில நேரங்களில் அன்ஃபுஸ்ல இருக்கும், சில நேரங்களில் ஆஃபாக்ல இருக்கும். இந்த விரல் இருக்கு, என்ன வந்துச்சு? குவத்து எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் இது இல்ல ஐனா இருந்து இது உள்ள இருந்து குவத்தை வெளியாக்கணும். இப்ப இது நகருது பாருங்க, இது குவத்து அன்ஃபுஸ்ல இல்ல, வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுது குவத்து. இப்ப இதுக்கு உள்ள குவத்து இல்லமா, இது வெளியிருந்து குவத்து சப்போர்ட் பண்ணி இது இயக்க செய்யுது. அப்ப உள்ள இருந்த குவத்து வந்தாலும் அவன் குவத்தான்,
வெளியிருந்து சப்போர்ட் வந்தாலும் அவன் குவத்தான். காரணம் ரெண்டுமே அவன் உஜூத கொண்டுதான் மௌஜூதா இருக்கு. அதனாலதான் முதல்வர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், என் உஜூத கொண்டுதான் இதை நான் சுமந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், அத்தனை இடத்துல உன்னை நடத்தாட்டுபவன் அவன் தான், உன்னை இயக்குபவன் அவன் தான். அப்ப ஃபாயில் யாரு? அவன்தான் ஃபாயில். ஃபாயில் ஹக்கீகி அவன்தான். ஓ குன்னா ஃபாயிலி, அங்கே நான் தான் ஃபாயிலாக இருந்தோம். நீ ஹக்கீகத்தின் பக்கம் நஜரை கொண்டு போ பாய். இங்க வர இது வச்சுக்கோ. இப்ப அடிச்சேன், நான் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா போன் அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? இந்த போன் வந்து அடிச்சு சவரன்னு சொல்றது இல்லையா? செயலை யார பக்கம் சேர்க்கிறோம்? இதனுடைய குவத்து யாருக்கு சொந்தமோ அவன் பக்கம் தான் செயலை சேர்க்கிறோம். இந்த போனுக்கு சுய குவத்து கிடையாது. தன்தானே வந்து ஓய் அடிப்பதற்கு உண்டான குவத்து இருக்காதுல, இல்ல. அப்ப செயலை யார் பக்கம் தான் சேர்க்க வேண்டும்? குவத்து யாருக்கு சொந்தமோ அவன் பக்கம் தான் சேர்க்கப்படும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செயல்கள் யாரு செஞ்சாலும் குவத்து அவன் பக்கம் தான் மீளுகிறது. அதனால வலில்லா அன்ன குவத்த லில்லாஹி ஜமியா இலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லு, எல்லா செயல்களும் அவன் பக்கம் தான் மீளுகின்றன. அதாவது இலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லு, எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தான் மீளுகின்றது. எல்லா காரியமும் ஆதம் நபி காரணம் கியாமத் வரைக்கும் யார் என்ன செஞ்சாலும் செயல் அவன் பக்கம் தான் மீளும். ஏன்னா அவன் ஒருத்தன் சாஹிபுல் குவத். சுப்ஹானல்லாஹ். வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்தி வ இலைஹி யுர்ஜஉல் அம்ரு குல்லு, எல்லாம் அவன் பக்கம். அப்ப நீ என்ன செய்யணும்? யாரு பக்கம் செயல் மீளுதோ அவன் பக்கம் போவையா, அல்லது யார எதை கொண்டு அல்ல செயல்படுத்துகிறானோ அவன் பக்கம் போவையா, எவன் செயல்படுகிறானோ அவன் போயிடணும். என்ன போய் இலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லுஹு. கரண்டியில சால்னா அள்ளி ஊத்துறோம் பை. ஊத்துனது யாரு? சால்னாவன் தானே. சோறை கரண்டியில அள்ளி வைக்கணும். சின்ன பையன் நினைச்சுக்கிறான் கரண்டி தான் சோறு போட்டுச்சு. சோறு யாரும் போடணும்? கரண்டி தான் போட்டுச்சு என்று கரண்டியின் பக்கம் மீண்டும் ருஜுவாய். கரண்டியே, அன்புள்ள கரண்டி அவர்களே, எனக்கு இன்னொரு கொஞ்சம் சோறு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்ட நான் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம செயல் நாம் என்ன செஞ்சிட்டோம்? எதெல்லாம் எந்த கரண்டியில அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி நமக்கு நியமத்துகள் கொடுக்கிறானோ கொடுத்ததெல்லாம் அவன். அத்தா ஒரு கரண்டி, அம்மா ஒரு கரண்டி, அண்ணா ஒரு கரண்டி, தம்பி ஒரு கரண்டி, முதலாளி ஒரு கரண்டி, அஜரத் ஒரு கரண்டி, உஸ்தாத் ஒரு கரண்டி, ஷேக் ஒரு கரண்டி, அள்ளித்தர கரண்டி பாய். இவங்கெல்லாம் திரும்ப கரண்டிட்டே ஏன் போற? கரண்டி உனக்கு 1000 தடவை சோறு அள்ளி கொட்டினாலும் கூட கொடுத்தவன் பக்கம் தான் ருஜுவா, கரண்டி ருஜுவா கூடாது. ஒரே கரண்டியில 1000 தடவை சோறு வாங்கி சாப்பிட்ட, அடுத்து திரும்ப கரண்டி கரண்டியே இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற சின்ன வயசுல இருந்து நீ தான் எனக்கு சோறு போட்டுருக்கிற. அட பாவி, அந்த கரண்டி வச்சு அம்மா சோறு போட்டுருக்காங்க. அம்மாட்ட பசிக்குதுன்னு சொல்லு, மீண்டும் கரண்டிட்டு போய் சொல்லாத. அல்லாஹ் சொல்றான் எல்லா காரியங்களும் யார் பக்கம் மீளுது? வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்தி வ இலைஹி யுர்ஜஉல் அம்ரு குல்லு. இந்த கோடிக்கணக்கான நிஸ்பத்துகளின் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. அந்த காரியம் அனைத்தும் அவன் பக்கம் தான் மீளுகிறது. ஆகவே ஃபஅபுதுஹு, அவனையே பாரு. தேவையை நிறைவேற்றுபவனாக அவனையே பாரு. फअबुद का माना क्या है? इबादत का माना क्या? जिसने तुम्हारा हाजत पूरा किया उसको देखने का नाम इबादत. உன் தேவையை எவன் பூர்த்தி செய்தானோ அவன் பக்கமே முன்னோக்கு, அவனையே தான் தேவையை பூர்த்தி செய்ய என்று ஒத்துக்கொள். அதுக்கு பேர் தான் இபாதத். அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்தான் என்று விளங்கி பார்க்கிற பாருங்க, இர்ஃபான் வருது பாருங்க, அந்த இர்ஃபானுக்கு பேர் தான் இபாதத். அதனால உமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இல்லா லியாரிஃபூன்டாங்க. இபாதத் का माना है इरफान.
इरफान का माना है साहिब उलूहियत को पहचानना, उन தேவையை பூர்த்தி செய்தவன் எவன் என்று அறிந்து கொள்வது. அதுக்கு பிறகு ஃபஅபுதுஹு, அவன்தான் உன் தேவையை பூர்த்தி செய்தான் என்று அறிந்து கொள். வதவக்கல் அலைஹி, ஒருத்தனையே நம்பு. இல்ல ஒரு 10 வாட்டி அம்மா அம்மான்னு கேட்டேன், அம்மா கூட சரி கரண்டிட்டு கேட்டு பாப்போம் இப்பயாச்சும். பைத்தியக்காரன்னு அர்த்தம். அறிஞ்சுங்களா? அம்மா அம்மான்னு கேட்டா அம்மா கொடுக்கலன்னு உனக்குன்னு பழைய சோறு இருந்துச்சு புது சோறு ஆகிட்டு இருக்காங்க. அம்மா சோறு கொடு சோறுன்னு கேட்டா கரண்டியே நீயா சோறு போடுன்னு கேட்டா பைத்தியக்காரன். இந்த சோறு உனக்கு ஒத்துக்காது, நேத்தாக்கிற சோறு தண்ணி ஊற்றி வச்சாச்சு, ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா பிரியாணி ஆக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் பொறுமை இல்லாம கரண்டிட்ட பார்த்து கேட்டா சிருஷ்டிப்புக்கு ஏண்டா முத்தவஜியார ஃபஅபுதுஹு, அவன் பக்கமே ருஜுவாகு. வதவக்கல் அலைஹி, அவனையே நம்பு. என்ன இத்தனை ஆண்டு கூப்பிட்டீங்க, அல்லாஹ் என்னை பார்க்கவே இல்லை. ஒமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், உன்னை நீ செய்வதை பார்க்காம அல்லாஹ்ல பார்க்காமலாம் இல்லையா? பார்த்துட்டு எத்தனை கேட்டேன், எனக்கு துவா கேட்டது அல்லாஹ் காதல உழுந்துச்சா என்னன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் நீ சொன்னது காதல உழுந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லலாம், பதில் சொல்லாமல் அல்லாஹ் தாலா அதான் சொல்லிட்டேன். நீங்க தான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் கேட்டேன், அல்லாஹ் தாலா கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்றேன்னா சொல்லலாம், முந்தைய சொல்லிட்டானே. ஒமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீ என்ன கேட்கிறாய் என்ன செய்கிறாய் மறந்துலாம் இல்லை பாய். செவிடனும் இல்லை, அலட்சியப்படுத்தவும் இல்லை, கண்டுக்காம இருக்கவும் இல்லை, கண்டுகிட்டே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ என்னை விட்டு அங்கேயும் போய் நிக்கிறாங்க. வா 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 வலில்லாஹி யர்ஜுல் அம்ரு வலிலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லு, அனைத்து காரியங்களும் எவன் சாஹிபே குவத்தோ அவன் பக்கம்தான் போய் மீளும். ஒருத்தன் தான் சாஹிபு குவத். இலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லு சொல்றதுல இந்த என்ன இலைஹி யர்ஜுல் அம்ரு குல்லு, இந்த இடத்துல குல்லும் இலைஹி ராஜிஊன், அத்தனையும் அவன் பக்கமே ராஜிவாய். குல் இன்னல் அம்ரு குல்லுஹு லில்லாஹி, அனைத்து காரியங்களும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தமா இருக்கு, அவன் பக்கம் தான் வேணும். வ குன்னா ஃபாயிலீன், நான் ஒருவன் தான். குல்லுன் இலைனா ராஜிஊன் வ குன்னா ஃபாயிலூன், நான் மட்டுமே தான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். குன்னா ஃபாயிலூன் எங்க அதிகம் வருது, தண்ணி கொடுங்க. வ குன்னா ஃபாயிலூன், குன்னா ஃபாயிலீன் எங்க வருது? நான் மறைந்தலாம் இல்லையே. வ குன்னா ஃபாயிலீன், அனைத்திலும் ஃபெயல் செய்பவனாக நானே தான் இருந்தேன். எங்க வருது? ஏன் வருது? இன்னா குன்னா ஃபாயிலீன் ஃபஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலீன், நாம் தான் ஃபாயிலாக இருக்கிறோம். இந்த இடத்துல இங்க என்ன? வ குன்னா ஃபாயிலீன் வசഖர்னா மா தாவூத் அல்-ஜிபால யுஸப்பிஹுன வத்-தைர் வ குன்னா ஃபாயிலீன். அடிக்கடி பாருங்க, குன்னா ஃபாயிலீன், நான் தான் ஃபாயில். சுப்ஹானல்லாஹ், ஃபாயில் நான் ஏன் ஃபேலே எனக்கு தான் சொந்தம். சுப்ஹானல்லாஹ். எங்க இருந்து குவத்து சக்தி வெளிப்படுதோ அவனுக்கு தான் அந்த செயல் சொந்தமா இருக்கு. இதெல்லாம் நாமோங்கே பர்தான், நாமுக்கே தோக்கே, பேருமா ஒன்னொன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். மற்றபடி செயல் யாருதுங்க? ஆற்றல் யாவும் கொண்டவனா, ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம், அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனாம். அங்கு அருள்மழை எங்கும் பொழிபவன், என்னன்னு அருள் உனக்கு அல்லாஹ் பொழிஞ்சிருக்கா எல்லாமே அவன் தான் வந்துச்சு. வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எதுவெல்லாம் உனக்கு நிஅமத் என்று உச்சம் திறந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குதோ அத்தனை அவன் கொடுத்தது. உச்சந்தலையில் இருக்கிற முடியிலிருந்து உள்ளங்கால ஒட்டி இருக்கிற தூசி வரைக்கும், நீ பிறந்த இருந்து சாவர வரைக்கும், நீ அம்மா வைத்து கொண்டு வந்திருந்து மறுபடியும் கபர்ல கொண்டு திணிக்கிறதுக்கே அவன் தான் செய்வான். நீ களிமா விளங்காம சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கிற. உங்க அம்மா வச்சு கொண்டு வந்து யாருமே உங்க நரசமாவா? அதான் சொல்றேன், ஹுவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அம்மா வைத்து அவன் தாங்க வெளியே கொண்டு வந்தான். நரசா கொண்டு வந்த நான் தான் கொண்டு வந்தேன், அந்த போரே நான் தாங்க இருந்தேன். ஹுவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், நான் தான் அம்மா வச்சு கொண்டு வந்தேன். சரி, அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். கபருக்குள்ள யார் வைக்கிறது?
சும்மா அமாத்தஹு, அந்த மனிதனை நான் தான் மையத்தாக்கினேன். அக்பரஹு, கபர் மே ஜாக்கு மைஹி ரக்கா, கொண்டு போய் கபர்ல நான் தான் வச்சேன் அவனை. அரே வா வா, அல்லாஹ் சொல்ற குர்ஆன். நீ 4 பேர் சுமந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிற நீ அந்த கண் கொண்டு பாரு 4 பேர்ல யார் இருக்கிறான்னு பாரு. நீ உன்னை 4 பேர் தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நாயன் சுமக்கிறத உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த 4 பேர் தூக்கிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டே போவ. இப்ப முதல்ல அன்புசன் தூக்கிட்டு போட்டேன், இப்ப ஆப்பாக்களும் தூக்கிட்டு போட்டேன். முதல்ல எனக்கு உள்ள இருந்து நடத்தி கூட்டிட்டு போட்டேன், இப்ப 4 பேர் தூக்கிட்டு போறேன். அப்படியே கபருக்கு போகும்போது ஜனாசா கொண்டு போவாங்க, எல்லாம் அழுதுட்டு போவாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே வெளியே போவேன். ஆரிஃப் சிரிச்சுக்கிட்டே போவார், அவர் வேடிக்கை வந்துட்டே போவார். மோலா மோலா ஜாலியா இருக்கு. அமீர் குஸ்ரு அழுதுகிட்டே பாட்டு படிச்சுப்பாரு. எஜமா கொண்டு போறாங்க முகமது இல்லாதிய நிஜாமுதீன் எஜமானர் மொத்திட்டாங்க, தீட்டு போறாங்க ஜனாசாவும் பொட்டியில் வச்சு. அமீர் குஸ்ரு பின்னாடி அழுதுகிட்டே போறாரு. எஜமா போயிட்டாங்க. ஒரு பாட்டு படிச்சாங்க. ஐ தமாஷா காஹ ஆலம் ரூய தூ, எடுங்க அந்த பாட்டு. ஐ தமாஷா காஹ ஆலம் ரூய தூ, அடுத்த வரி மறக்குது. ஐ தமாஷா காஹ ஆலம் ரூய தூ, உலகமே உங்களை வேடிக்கை பார்க்க வந்துட்டு இருந்துச்சு. உங்கள் திருமுகத்தை பார்ப்பதற்கு, உங்கள் அருள்முகத்தை ஜொலி ஜொலிக்கும் உங்களுடைய சந்திரன் போன்ற திருமுகத்தை பார்ப்பதற்காக உலகமே வந்து கொண்டிருந்தது. எஜமானே நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க யார் முகத்தை பார்க்கறா நீங்க போயிட்டு இருக்கிறீங்க எஜமானே? எங்களை விட்டுட்டு ஐதமாஷா காயாலம் ரூயே தூ குஜாபர் तू कुजार तमाशा मीरुवी, तू कुजाबर तमाशा मीरुवी. எஜமானே तू कुजाबर तमाशा मीरुवी. இந்த யாருடைய வேடிக்கை திருமுகத்தை பார்ப்பதற்காக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஐ தமாஷா காஹே ஆலம் ரூயே தூ குஜாபர் தமாஷா மீரவி. இந்த யாருடைய தமாஷாவை பார்ப்பதற்காக, யார் திருமுகத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? பின்னாடி சொன்னாரா இல்லையா? எஜமா கை வெளியே வந்துருச்சு. ஜனாசாக்குள்ள இருந்து எஜமா தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூத்தப்பட்ட நினைக்கிறீங்களா? அவளியாக்கெல்லாம் லா தஹ்சபன் அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். எஜமா உள்ள இருந்து கை வெளியே வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் உள்ள வச்சு அடக்கி பேண்டி கூட்டி போயிட்டாங்க. அமீர் குஸ்ரு வா வா வா, அந்த மாதிரி சர்வசைனுமா சர்வசீமா சர்வசைமி நாப சஹரா மீரவி. என்னுடைய தலைவரே, என்னுடைய எஜமானே, என்னுடைய இதயமே, இன்று நீங்கள் பாலைவனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா? சக்து பே மஹரி கே பேமா மீரவி. என்ன உங்களுக்கு கல் நெஞ்சமா இருக்கும்? என்னை விட்டுட்டு போறேன் தனியா. சக்து பே மஹரி கே பேமா மீரவி. என்னை விட்டு தனியாத போறீங்க எஜமானே, என்ன கல் நெஞ்சமா இருக்கு உங்களுக்கு? யாரு வாங்க. அப்போ அந்த மாதிரி பாட்டை படிச்சாங்க. எஜமானுடைய ஜனாசாவுக்கு கை வெளியே வந்துருச்சான். இது சொன்னது பாட்டு சரி எதுக்கு வந்துச்சு? அப்ப 4 பேர் தூக்கிட்டு போகும்போது நம்மளைய நீ அந்த உணர்வு உனக்கு இருந்துருச்சு. வாழும் காலம் எல்லாம் உன்னை தூக்கிட்டு போகும்போது டான்ஸ் அடிச்சுட்டே போகும். இதுல நீ தான் கபர்ல உன்னை வெட்டி மண் வெட்டி உள்ள வைக்கிறதே மௌலாதான் பாப்பா. அக்பர் சொன்னது நீ இவன் எப்படி உள்ள வைக்க முடியும்? நீ தான் வைக்கிற. நீ முன்கர் வைக்கிறது அவங்களே மௌலாதான் பார்ப்போம். மௌலாவை சூது செஞ்சு பழகு. நாடி நரம்புகள் எஜமா என் கூட இருக்க உணர்வு கொண்டு வா. எம்மை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை
இந்த நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. அந்த உணர்ச்சி வரணும் உன் கல்வி. என்னை எஜமா தூக்கிட்டு இருக்கேன். கபருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த உணர்வை பெற்றுட்டு போங்க. கபருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த உணர்வை முற்றிலும் கொண்டு நான் இல்லை சுத்தமா என்னை நவுத்தி மௌலாவை கொண்டு வந்துட்டு அப்புறம் கபருக்கு போகணும். ஓ மசேகா துன்யா. அப்ப அல்லாஹ் கூட கூட்டிட்டு போங்க. மரமே நல்ல மௌலா கேப்பா, என்ன கொண்டு வந்தா ஆமிரே? உன்ன என்ன கொண்டு வந்த? நீ என்ன கொண்டு வந்த எனக்கு ஆமிரே? நீ தொழுக நோம்பு ஜக்காத் ஹஜ் மூட்டை முடிச்சு நீ வீடு வாச கூட கோபுரம் அதெல்லாம் என்ன கொண்டு வந்த ஆமிரே? நான் எங்க இல்லை ரப்பே, உன்னைதான் கொண்டு வந்தேன். பரோஸே ஹஷ்ர் ஆமிர் ஹக் ये पूछे साथ में क्या है? बरोज़े हश्र आमिर हक ये पूछे साथ में क्या है? तो कर दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? तो कर दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? என் கூட நீ இருக்கிறே. நான் எதை வேண்டுமானும் முன்னால் கொண்டு வந்தாலும் அது வெறும் ஓட்டையும் ஒடிசலும் உடம்பு. என் தொழுகை எடுத்தா அது ஓட்ட, நோம்பு எடுத்தா ஓட்ட, ஜகாத் எடுத்தா ஓட்ட, ஹஜ் எடுத்தா ஓட்ட, என்ன அமலை கொண்டு வந்தாலும் அது ஓட்டையே ஓட்ட. நீ சொல்ல தேவையில்லை, நானே சொல்லிடுறேன் ஓட்ட. அது ஓட்டதான் எதுக்கும் உதவாது, லாயக்கு இல்லைன்னு நானே சொல்லிடுறேன். நீ எது சரியில்லை, அமலும் சரியில்லை, நிக்கிறதும் சரியில்லை. ஜி என் தொழுகையா, என் தராவியா, என் ஃபரதா, ஏதோ குனிஞ்சோம் நிமிந்தோம், தலையை கீழே வைத்தோம், 20 வரை எந்திரிச்சிருந்தோம், 20 வரை குனிஞ்சோம். அதில் எதை உன் முன்ன கொண்டு வந்து இதை கொண்டு வந்தேன் என்று சொன்னாலும் அது உன் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட தகுதியற்றது என்று ஒன்று தெரியும் எனக்கு. அதனால ஒண்ணு கொண்டு வர நம்பே, அதை நீயே குறை சொல்ல முடியாது. ஒன்னை கொண்டு வந்து நிக்கிறேன் பாரு, முன்னாடி ஒன்றை கொண்டு வருவேன், அதை நீயே கூட கண்டுபிடிக்கவே முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன? நீதான். बरोज़े हश्र आमिर हक ये पूछे साथ में क्या है? तो कर दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? तो कर दूं साथ में तू है. அந்த நிலை எப்ப வரும்? நீ சாத் में तू है இப்ப இருக்கணும். என் கூட அவன் தான் இருக்கிறான், அவனை விட்டு பிரிஞ்சு இல்லை ஒரு நொடி கூட அந்த உணர்வுலயே மிதக்கணும். அது உணர்வுலயே உன்னை இல்லாம ஆக்கணும். தெரிஞ்சுங்களா? நீ உன்னை பார்த்தா அவன் தெரியணும். என்னை தேடி பார்க்கிறேன், அவன் தான் கையில் படுறான். நான் என்னை தேடிடும் போது அங்கே இருப்பதை பார்த்தா நீதான். நான் என்னை தேடிடும் போது அங்கே இருப்பதை பார்த்தா நீதான். நான் என்னை தேடினா நீதான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஏன் உஜூத் இல்லை, ஏன் சிஃபாத் இல்லை, ஏன் அஃபால் இல்லை, ஏன் ஆசார் இல்லைங்கிறத ததானி மூழ்கி கண்ணை திறந்தா அவன் தெரியும். அப்படி ஆயிட்டா மறுமையில போய் தைரியமா போலாம். நானே இல்லை எஜமானே, நீ கொண்டு வந்து யாரு கூட இருக்க? நீ தான் இருக்கிற. எதை கொண்டு வந்த? உன்னை தான் கொண்டு வந்தேன். तो कह दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? तो कह दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? तुम्हारी याद है तुम हो तुम्हारे माँ सिवा क्या है? तुम्हारी याद है तुम हो तुम्हारे माँ सिवा क्या है? यहाँ क्या है वहाँ क्या है? जमी क्या है समा क्या है? உன் நினைவு இருக்கிறோம், நீ இருக்கணும். வேற எதுவும் என் கண்ணு தெரியவே கூடாது. அந்த மாதிரி ஆக்கிடுறேன். நீ துவா செய்யறாங்க. எந்த அளவு பாக்குறோம்? किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या? तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे माँ सिवा क्या है? तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे
மாசிவா क्या है யாரையும் பார்ப்பது நேசிப்பது கல்வில உட்கார வைப்பது அவரோடு பழகுவது ரப்பே ஓ மாசிவல்லா தேடி பார்த்தேன் ஓ மாசிவல்லாலே மாசிவல்லா இல்லை तुम्हारे मासिवा में भी तुम्हारे मासिवा क्या है तुम्ही को दिल में रखना साथ रहना तुम पे मर मिटना ये வேற ஒரே வேலை தான் உன்னையே கல்வில வைக்கணும் உன் கூடயே இருக்கணும் உண்டிலேயே அழிஞ்சு போயிடும் அதை நினைச்சுக்கிட்டே உன் காதல்லையே சொக்கி மகிழ்ந்து உயிரை விட்டுறணும் இது ஒண்ணு மட்டும் கொடுத்துடல என்ன துவா ரம்ஜான் முடிச்சு துவா செய்யுங்க வேற துவாவே வேணாம் இந்த ஒரு துவா மட்டும் செய்யுங்க ஒரே ஒரு துவா என்ன துவா तुम्ही को दिल में रखना साथ रहना तुम पे मर मिटना तुम्ही को दिल में रखना साथ रखना तुम पे मर मिटना यही एक काम रहता है मुझे इसके सिवा क्या है यही एक ஒன்றுதான் வேற அதை வைக்கணும் வீடு கட்டணும் வாசல் கட்டணும் பெருசாக்கணும் அது பங்களா கட்டணும் அது எந்த ஆசையும் எனக்கு இல்லை ஒரே ஆசை உன்னை நினைக்கணும் உன்னை கல்வில வச்சுக்கணும் உன்னை கொஞ்சணும் பார்த்தா உன்னை பார்க்கணும் பேசினா உன்னை பேசணும் ரசிச்சா உன்னை ரசிக்கணும் அழுதா உன்னை நினைச்சு அழுவணும் சிரிச்சா உன்னை நினைச்சு சிரிக்கணும் அபுக்கால் இருக்கணும் சிரிக்க வச்சா நீதான் அழுக வச்சா நீதான் எந்திரிச்சா உனக்கா உட்கார்ந்தா உனக்கு இந்த சலாத்தி மஹ்யாய வமாத்தி லில்லாஹ் இந்த சலாத்தி வனுசுகி மஹ்யாய வமாத்தி லில்லாஹ் இப்படி என்னை வாழ வச்சிரல்ல உன்னையே கல்வில வச்சுக்கணும் உனக்காக அழுதுறணும் உன்னிடத்துல நீ கொடுத்த உயிரை வனஃபக்து ஃபீ மிர் ரூஹி ஏறுன்னு கொடுத்தேன்டே அதை ஒன்றே கொடுத்துறணும் तुम्ही को दिल में रखना साथ रहना तुम पे मर मिटना यही एक काम रहता है मुझे इसके सिवा क्या है यही एक काम रहता है मुझे इसके सिवा क्या है वाह यही एक काम रहता है मुझे इसके सिवा क्या है पकड़ कर दामने नूरी तुम्हारे दर पे आया நான் சும்மா வரல என் பைஜனாயத்துல தாமனை புடிச்சிட்டு வந்திருக்கேன் पकड़ कर दामने फैजी तुम्हारे दर पे आया हूँ वसीला है तो ये है आसरा इसके सिवा क्या है அத ஒன்றை மட்டும் வசீலாவை வைத்து வந்து விட்டேன் வேற எதையும் நம்மளை நம்பி வரல எஜமா என் கூட இருக்கிறாங்க நம்பிக்கையில வந்த நம்பு இதை தவிர வேற எதையும் நான் நம்பவே இல்லை அப்ப எஜமா நீ கூட வச்சு இருந்தேன்னு வச்சுக்கோ என்னுடைய உள்ளும் புறமும் அவன் தான் இருக்கிறான்ற உணர்வுல நீ இருந்தேன்னு வச்சுக்கோ மஹ்ஷர்ல போய் தைரியமா நிக்கலாம் நானே இல்லை இருக்கிறதே அவன் தானே இங்க நவுத்தி அவன் கூட வச்சு வாழ் காணும் பொருள்லாம் அவனை பாரு அவனை கொண்டு வாழ் ஆற்றல் யாவும் கொண்டவனாம் அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனா அருள் மழையில ஒவ்வொரு துளியும் அவன் கொடுத்தது எதையாவது அருள்மழை வேற யாரும் கொடுத்ததா இருக்கு பாரு தேடி பாரு யாரும் கொடுத்துருக்கான்னு பாரு என் சர்க்காரத்தில் வந்தாரு சின்ன வயசு சர்க்கார பழகினார் அவர் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாரு சர்க்கார் எனக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியலையம்மா சர்க்கார் தெரியலையம்மா அப்படின்னா மறந்துட்டீங்களே என்னைய இல்லைம்மா நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறேன் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை பார்க்குறேன் அல்லாத எஜமான் அல்லாத வேற யாரும் கொடுத்த நியமத்தில் இருக்கான்னு தேடி பார்க்குறேன் எதுவுமே இல்லை ஒரே ஒரு முடி கூட அடுத்தவங்க கொடுக்கல அதனால நான் ஒருத்தனையே கல்வில வச்சுக்கிட்டேன் மற்ற இடத்தையும் மறந்துட்டேன்டா ஒமாபிக்கும் நியமத்தின் ஃபமினல்லாஹ் அனுவர்த்தனை நியமத்து இருந்தாலும் அவன்ட்டு தான் வந்துச்சு அப்புறம் எதுக்கு அடுத்தவனை கல்வி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் கொடுத்தது அவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறது அவன் தான் இனிமே கொடுக்க போறது அவன் தான் வேற எவனும் இல்லை எவன் தகுதியே இல்லையே அவனையே கல்வி வச்சுட்டு உட்காந்துருக்கணும் நவுத்திட்டம்மா கல்வை விட்டுனாங்க பெருமாள் சொன்னாங்க காலை எந்திரிச்சோன்னு ஒரு தடவை சொல்லு
அல்லாஹ் மா அஸ்பஹபி மின் நிஅமத்தின் அவு பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். யா அல்லாஹ், இந்த காலையில் நான் எழுந்தேன், இந்த அகில உலகத்தில் அத்தனை சிருஷ்டிகளும் எழுந்தன, அவை என்னவெல்லாம் நிஅமத்துகளை கொண்டு இன்று காலையில் எழுந்தனவோ அவையெல்லாம் நானும் மற்ற அனைத்து சிருஷ்டிகளும் எழுந்தனவோ அவையெல்லாம் ஒருத்தன் தான் வந்து வஹதக, நீ ஒரே ஒருத்தன் தான் கொடுத்த, அதுல வேற யாரையும் கூட்டாளியா சேர்த்துக்கல, நீ லா ஷரீக லக, நீ யாரையுமே கூட்டாளியா சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் இல்ல, இந்த பிரதமர் அந்த பிரதமர் சேர்த்துக்குவோம் இல்ல, லா ஷரீக லக. ஆகவே ஃபலக்கல் ஹம்து, உனக்கே புகழனைத்தும், வலக ஷுக்ர், நன்றி அளித்தும் உனக்கே என்று நீ சொன்னால், நீ அன்றைய நாள் அனைத்து அல்லாஹ் நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவனாக அல்லாஹ் உன்னை எழுதி விடுகிறான்டாங்க சொல்றாங்க. ஃபக்கத் அத்தா ஷுக்ர யௌமிஹி, அன்றைய நாளுடைய நன்றியை அவன் செலுத்தி விட்டான் சொன்னார்கள் சொன்னார். அப்துல்லா பின் இல்லையே, அபூதாவுத் நஸஈ பைஹகி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஸல்லம், அல்லாஹும்ம அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் வ பி அஹதின் மின் ஹல்கிக் வ மின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். அல்லாஹ் கொடுத்தது நீ அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்ற, ஏன் வெக்கப்படுற? நீ அதை போய் அடுத்தவன்ட்ட சேர்க்கறது தான் அல்லாஹ் கோபமே வருது. அல்லாஹும்ம அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் வ பி அஹதின் மின் ஹல்கிக் வ மின்க லா ஷரீக லக ஃபலக்கல் ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர் ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர் ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். உனக்கே நன்றி, உனக்கே நன்றி, உனக்கே நன்றி. ஜி அல்லாஹ்ட்ட சிரமம் வரும்போது அழுது கதறி கேட்கறது, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த சிரமத்தை நீக்கணும்னு அவனை மறந்துட்டு சிருஷ்டியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கறது, இது ரொம்ப பிடிக்காது அல்லாஹ்வுக்கு. இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு சொன்னா பாருங்க, ஃபலம்மா மோஜி, அலைகள் சூழ்ந்து கொண்ட பொழுது அல்லாஹ்வை கெஞ்சி கதறினார்கள். هو الذي يسيركم في البر والبحر حتى إذا كنتم في الفلك وجرين بهم بريح طيبة فرحوا بها. கடல் அப்படியே உங்களுடைய அழகான கடல், அற்புதமான அந்த படகு கப்பல் தாலாட்டிய வண்ணமாக கொண்டு போயிரு, அப்படியே இன்பமயமா வாழ்க்கை படகு துன்யாவில் அப்படியே இன்பமா போயிட்டு இருக்கு, அப்படியே தாலாட்டுற மாதிரி, அப்படியே தன்னை மறந்து ஆஹா என்ன சுகமான வாழ்க்கை, எந்த கவலையும் இல்லை. கடையிலிருந்து காசு வருது, கம்பெனிலிருந்து காசு வருது, கடையிலிருந்து பருப்பு வருது, அரிசி வருது, வயலிருந்து அரிசி வருது, சந்தோஷமே சந்தோஷம், அப்படியே தாலாட்டின மாதிரி போயிட்டு இருக்கு. ஜி திடீர்னு அடிக்குது ஒரு புயல் அடிக்குது வாழ்க்கையில. கடல் மட்டும் வாழ்க்கை கடல்னே வச்சுக்கோ, ஏதோ ஒரு சூழல் வந்து மாட்டுது, உன் கப்பல் சுத்துது, இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு, இங்கிட்ட கிட்ட ஆடுது. அமைதியான கடலினிலே அமைதியான நதியினிலே ஓடும், அமைதியான நதியினிலே ஓ காற்று அளவில்லாது வீசும் போது ஆடும். வாழ்க்கை ஆடுது, அப்படியே துள்றான் துடிக்கிறான், ஐயோ ஆபத்து ஆபத்து காப்பாத்து. கடல்னு மட்டும்தான் வாழ்க்கை கடல் அப்படிதான். ஃபரிஹு பிஹா, ரொம்ப ஆனந்தமயமா இருந்தான், அப்படி இருக்கு. திடீர்னு ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃப், சுற்றக்கூடிய சுழல் காற்று வந்துருச்சு, கப்பல் நின்று சுத்திட்டே இருக்கு, அங்கிட்டு நகர மாட்டேங்குது, உள்ள மூழ்கி அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. மௌஜு மின் குல்லி மக்கான், எல்லா பக்கம் தான் அலை வேற வருது, அனைத்து பக்கம் இவங்க கப்பலும் சுத்துது, எல்லா பக்கம் அலை வந்து இவங்க மேல ஏறி கீழே விழுவுது. மோச்சடா, இதோட வாழ்க்கை குட்டிச்சவரு, இனி தேரவே தேராது, இனி நடக்காது அப்படின்னு வாழ்க்கையை ஒவ்வொருத்தர் மனுஷன் என்ன பண்றான் ஆஷிக் பாய், அப்படியே மனம் நொந்து போயிடுறான். உடனே எண்ணிக்கொண்டார்கள் அன்னஹும் உஹீத பிஹிம், அவர்கள் சூழப்பட்டு விட்டார்கள், இனி தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலை வந்த பொழுது, அது வரைக்கும் அவரவரை கூட்டு பார்த்தா யாரும் உதவ வரலைங்கும் போது, தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன்,
கோரிக்கையை அவனிடத்தில் மட்டுமே சொந்தமாக்கி நீ மட்டும்தான் உதவ முடியும் என்று அல்லாஹை மட்டும் கதறி கதறி அழைத்தார்கள். லைன் அஞ்சைத்தனா ரப்பே இந்த மினஹாதிஹி, இந்த கடும் சோதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டால் லனகூனன்ன மின ஷாக்கிரீன், நான் நன்றியுள்ள அடியானா இருப்பேன் ரப்பே என்று சொன்னான். பலம்மா அஞ்சாகும், எப்பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய கோரிக்கையை கபூல் செய்து அந்த தண்டனை விட்டு மக்களை காப்பாற்றினானோ, இதாகும் யபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், பூமியிலே ஃபசாது செய்ய ஆரம்பிச்சிட்டான். உண்மைக்கு மாற்றமாக இது என் திறமையில கிடைச்சிச்சு, பெரிய ஆபத்து இருந்து அவர் தான் என்னை காப்பாற்றினார். ஒன்று தன்னை முஷ்ரிக்காக்குறான் அல்லாஹ்வுடனே, இன்னொருத்தரை முஷ்ரிக்காக்குறான், அது அவர் தான் அதை காப்பாற்றினார், இவர் தான் காப்பாற்றினார். எல்லா டாக்டரும் கை விட்டாங்க, அந்த டாக்டர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர், அவர் தான் வந்து என்னை காப்பாற்றினார். இந்த அத்தனை சூரத்திலையும் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்னை காப்பாற்றினார் ஜி என்று உணர்வு உனக்கு வந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஜி பெருமாள் சொன்னாங்க, இன்று காலையில் என்ன நியமத்துகளை கொண்டெல்லாம் நான் எழுந்தேனோ அவை அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தேன். படிங்க. ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனாம், மாற்றம் எல்லாம் செய்பவனாம் நல்ல மான் புகழ் தந்து காப்பவனாம், மாற்றம் எல்லாம் செய்பவனா. என்ன மாற்றம்? அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு, ஹாஃபிதுன் ராஃபிஉன், அல்லாஹ்வுடைய பேர். ஹாஃபிதுன் அர்த்தம் மேல நிக்கிறவனை கீழே கொண்டு வந்துருவான், கீழே நிக்கிறவனை மேல கொண்டு போயிடுவான். இது அல்லாஹ்வுடைய பேர்கள் ஒரு பேர். இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆசி வரைஞ்சிருக்கான் சொல்லுங்க என்று பெருமானார்ட்ட கேட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்றாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான் முஜிமல்லா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சிலரை கீழே கொண்டு வந்துட்டு இருக்கான், சிலரை மேலே கொண்டு போயிட்டு யஹ்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ. இப்போ அதான் செஞ்சுட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலான்டா. அதிசயங்களை யஹ்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ அல்லது யர்ஃபஉல் கிஸ்த வ யஹ்ஃபிதுஹு என்று நினைக்கிறேன். என்ன கிதாபு? முஸ்லிம் ஷரீஃப் படி ஹதீஸ், சஹீ முஸ்லிம், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றார், காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எழுந்து நின்றார்கள். பிஹம்சி கலிமாத், 5 விஷயங்களை சொன்னார்கள். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல், இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா லா யனாம், தூங்க மாட்டான், ஒரு நொடி கூட உன்னை பார்க்காம இருக்க மாட்டான். வலா யன்பகி லஹு அன் யனாம், தூங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது. யக்ஃபதுல் கிஸ்த வ யர்ஃபஉஹு, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சிலரை கீழே வைத்துக்கிட்டு சிலரை மேலே கொண்டு போயிட்டு இருக்கான். மேலிருக்கும் சிலரை கீழே கொண்டு வருகிறான், கீழே இருக்கும் சிலரை மேலே கொண்டு வருகிறான். இந்த வேலையை தூங்காம செஞ்சிட்டு இருக்கான்டா. நீ எங்க நான் மேல நிக்க நினைச்சிட்டு இருக்க? பேசாம நம்ம ஒரே வழி கீழே நிப்போம், மேல தடுக்கி கீழே விழுறதுக்கு. அவன் தடுக்கி கீழே விழுந்தான் எப்ப சொல்ல முடியும்? மேல நின்றா தானே கீழே இறங்கினான். நம்ம கீழே நின்றா மேல ஏற்றுற வேலையே கிடையாது, கீழே நின்றோம். இப்ப அது கீழே போக முடியாது. ரொம்ப என்ன ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாம் மேலதான் ஏற்றிதான் ஆகணும். இந்த ஒண்ணும் இல்லைன்றா கரைஞ்சுங்களா? மேல தூங்குற நம்ம கீழே இறக்கணும், நம்ம கீழே நின்றுவோம். அல்லாஹ்வுடைய வேலை என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு யக்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ. வா வா, இது ரெண்டு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய வேலை. நீண்ட ஹதீஸ் பை, நான் அந்த வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். அப்ப என்ன? மாற்றம் யாவும் செய்பவனாம், கொண்டு காப்பவனாம், காற்றும் மழையும் கதிரவனும், காற்றும் மழையும் கதிரவனும், ஆற்றும் பணிகள் எல்லாம் அவன் செயலாம். காற்றும் மலையும் கதிரவனும் ஆற்றும் செயல்கள் எல்லாம் அவன் செயல்தான். நீ என்ன காற்று வந்து அடிக்கிறீங்க? நீ அது யாரையா சுத்தி விடுறது? ஹுவல்லதி அர்ஸலர் ரியாஹ், காற்றை அனுப்புறான். இன்னொரு இடத்துல தஸ்ரீஃபுர் ரியாஹ், காற்று இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க மாற்றி மாற்றி அடுப்பது அவன் தான் வேலை தான்.
வடகிழக்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று. எது வடக்கு, எது தெற்கு? எது வடக்கு? இது மேற்க, இது கிழக்க. இது வடக்கு, இது தெற்கு. வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொன்னா வடகிழக்கு இருந்து அடிக்கக்கூடிய காற்று. வடகிழக்கு எது நமக்கு? இங்க வடக்கு, இது கிழக்கு. வடகிழக்குன்னா சமையல் ரூம், அதான் வடகிழக்கு. அங்க வடகிழக்கு இருந்து காற்று இப்படி வேகமா இங்க அடிக்கும். அது வடகிழக்கு பருவக்காற்று. ஒரு காற்று தமிழ்நாட்டு காற்று. இன்னொன்று தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு எது? எனவே அதுக்கு நேர் ஆப்போசிட். இது தெற்கு, இது மேற்கு. தென்மேற்கு இந்த மூலை, இது இந்த மூலை, அது அந்த மூலை. நேர் வடகிழக்கும் தென்மேற்கும் நேர் ஆப்போசிட். அப்ப 6 மாச காலங்கள் வடகிழக்கு பருவம். இங்கிருந்து காத்து ஃபாஸ்டா இங்கே அடிக்குது. திடீர்னு திசை மாதிரி வண்டியை திருப்பி ரிவர்ஸ்ல வருது. அங்க போன அந்த காத்து சில தென்மேற்கு பருவ காற்று காலங்கள்ல அங்க இருந்து ரிவர்ஸ்ல இங்க அடிக்குது. யாரையா மாத்தி விட்டது? வண்டி டிரைவி திருப்பி விட்டது யாரு? 6 மாசம் இங்க அடிச்ச கதை ஏன் நின்றுச்சு? அங்க போய் யார் அது வந்து திரும்ப வந்ததுக்கு திருப்பி விட்டது யாரு? வடகிழக்கு பருவக்காற்றை தென்மேற்கு பருவக்காற்றை மாற்றியவன் யாரும் இல்லை. வடகிழக்குலயும் அவன் தான், தென்மேற்குலயும் அவன் தான். அதனால காற்றும் மலையும் கதிரவனும் ஆற்றும் செயல்கள் எல்லாம் அவன் செய்யலாம். வல்லோர் இறைவனை நாம் வணங்கிடுவோம், அவன் வான்மறை வழி உணர்ந்து வாழ்ந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு. அந்த அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு. பார்க்கும் பார்வை அவனாகும், பார்வைக்கு ஒலியும் அவனாகும். பார்க்கும் பார்வை அவனாகும், அந்த பார்வைக்கு ஒலியும் அவனாகும். தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும். ஏன்னா ரஹ்மான் ரஹீம் தான் மாலிக் யௌமித்தீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாலிக் யௌமித்தீன் நான் தான் சொன்ன பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, மாலிக் யௌமித்தீன் தீர்ப்புலான அதிபதி நான் தான் சொன்ன நீ நடுங்கி போயிடுவேன்னு சொல்லிட்டு எப்படாத அதுக்கு முதல்ல சொல்லிடு அர் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான ரஹீமா இருக்கிறேன், நான் தான் மாலிக் யௌமித்தீனா இருக்கிறேன். ஏன் கவலைப்படுற? அப்படியா பேப ஜாலியா வரும். ரூம் போட்டு வை சொர்க்கத்துல. நீ மாலிக் யௌமித்தீன பயந்து நடுங்கிட கூடாது. முதல்ல அர் ரஹ்மான் ரஹீம் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல் முன்தகிமுல் ஜப்பாருல் கஹார் மாலிக் யௌமித்தீன். அப்படியே சொல்ல வேண்டியதுதானே? கஹார் ஆகிய, ஜப்பார் ஆகிய, பழி வாங்கக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய, துண்டு துண்டாக வெட்டக்கூடிய, ஷதீதுல் இகாப் ஆகிய நான் தான் மாலிக் யௌமித்தீன். வாடாம அவனே உன்னையாங்க கியாமத்துடைய அதிபதி நான் தான். இப்படி சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மொத்த அகில உலகங்களுக்கும் சோறு போடக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கே ரப்பு, அந்த ரப்பாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால் அர் ரஹ்மான் ரஹீம், கருணையாளன், கிருபையாளன். அவன் தான் மாலிக் யௌமித்தீன். அப்படியா? மாலிக் யௌமித்தீன் வந்து நீதான ரப்பு. தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமது கதியாகும். கேட்கும் கடமை நம்மிடத்தில், கேட்கும் கடமை நம்மிடத்தில், கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். கேட்காமலே கொடுத்தான், கேட்டா கொடுக்க மாட்டான். நீ கேட்கிற சுமை கூட வேணாம், ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நீ கேட்காமலே கொடுத்துற வச்சுக்கோ. யாராவது சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுதான் அல்லாட்ட கண்ணு வாங்கினியாப்பா? சுபான் பாய், சுபான் ஆவுசா சொல்லுங்க. அல்ல எனக்கு நீ கண்ணு கொடுக்கலன்னா வெளியே வந்து பார்க்கறது கஷ்டம். அம்மா வயிற்று வெளியே வந்தோடனே
பார்க்கறது கஷ்டம். ஆகவே ரெண்டு கண்ணு ஒன்று கொடுத்தாலும் சிரமம். தூசி ஊஞ்சுன்னு கண்ணை கசக்கிட்டு இருக்கணும். கண் வலி வந்தது திடீர்னு ஒரு கண்ணு பலகீனமாகி புற வந்துருக்கலாம். இப்போ அடுத்த கண்ணு உபயோகம் பண்ணலாம். ரெண்டு கண்ணாக கொடுத்து அனுப்பலாம். இது கோரிக்கை வச்ச மாதிரி இருக்கா அம்மா வீட்டில். வாய் வெறும் மணிப்பரிசு மாதிரி ஒன்றும் இல்லாமல் மெல்ல கஷ்டம். 32 அதனால ஒரு 32 பல்லு கரெக்டாக இன்னி வச்சு நல்லா இருக்குது. ஜி வச்சா மெல்றது கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். கறிகிரி திங்கிறதுக்கு. இல்லைன்னா பாம்பு தாவக்கலை முழுங்குது அபக் அபக் அப்படிதான் பல்லு இல்லைன்னா ஜி பாம்பு தாவக்கலை முழுங்குற மாதிரி என்ன செய்யணும்? ஆடி வாழ முடி 10 உள்ள தள்ளி கபக் உள்ள போய் டபக்குன்னு அபக்கு கபக்கு டபக் அந்த மாதிரி தான் எல்லாம் முழுங்கிட்டு இருக்கணும். கடிச்சு திஞ்சு ருசி பார்க்க முடியுமா? முடியாது. ஆகவே ரப்பே என் தாய் வீட்டிலிருந்து வெளியே வந்து ஏதோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்தவுடன் அது வரைக்கும் அம்மா அப்பாவை பிடிச்சிக்கிறேன். நீ எனக்கு அருமையான பல் தருமணி உணர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் வச்ச மாதிரி நான் இருக்கா. கேட்கும் கடமை நம்ம இடத்துல கூட அதுவும் நம்ம இடத்துல கிடையாது. கேட்காமலே கொடுக்குறாங்க. கேட்கும் கடமை நம்மிடத்தில் இல்லை. கேட்காமலே தரக்கூடிய நீதான். கேட்கும் கடமை நம்மிடத்தில் கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். அந்த தூயோன் ரஹ்மானை தொழுதிடுவோம். அவன் திருக்குர்ஆன் வழியில் நடந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு. துணை நமக்கு. என்ன பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து பாட்டிலே நேரத்தை போக்குறீங்க. பயான் எப்போ ஆரம்பிக்கிறது? இன்னைக்கு பயான் ஆரம்பிக்கலாமா? இப்போ இன்னல் ஹம்துலில்லாஹ் இந்த பயான் ஆரம்பிக்கிறது. ஹுசூர் நீங்க பாட்டு படிச்சு என்ன அந்த பாட்டை ஆரம்பிச்ச பாட்டை படிக்கிறதுங்க. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் அந்த பாட்டை படி கேட்டு போயிடும். சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன். சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா. அதி சூற்ற கயிற்றினை பாரடா. விலங்குகள் சொல்றாங்க. நேத்திரம் 2லும் நேரே இலங்கிய நீடொழி பொன்றது தேடரிதாகிய சாத்திரம். சூத்திரப்பாவை சூச்ச கயிற்றினை பாரடா. அதி சூற்ற கயிற்றினை பாரடா. நேத்திரம் 2லும் நேரே சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமயன நெறிகளில் ஆசாரம் பெற்றாலும். சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமயன நெறிகளில் ஆதாரம் பெற்றாலும். பாத்திரமேந்தி பூரத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் மூளைந்தாலும். பாத்திரமேந்தி பூரத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் மூளைந்தாலும். மாத்திரை ஏனும் எவன் வரும் அப்போது மலக்குள் மௌத் வந்துட்டாங்கன்னா மாத்திரை ஒரு நொடியால் எவன் வரும் அப்போது மற்றொன்று தவ்வாது தவ்வாது தவ்வாது. மாத்திரை ஏனும் எவன் வரும் அப்போது மற்றொன்று தவ்வாது தவ்வாது தவ்வாது. சூத்திரமாகிய தோணி கவிழும் முன் சுத்தானை நேர்பிடித்திக்கனமே சொன்னேன். சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா. அதி சூற்ற கயிற்றினை பாரடா. கப்பல் தள்ளுறதுக்கு முன்னாடி பிடிச்சுக்கோ கெட்டியா. தப்பிக்க வழியை பார்த்துக்கோ ஜி. உற்றூரவின் முறையார் சூழ்ந்திருந்தென்ன ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தென்ன. உற்றூரவின் முறையார் சூழ்ந்திருந்தென்ன உறவுகள்லாம் சூழ்ந்திருந்தென்ன ஊரே கூடியிருந்தென்ன
நீ போயிட்டா உதவ முடியுமா உனக்கு? நீ என்ன கொண்டு வந்து அதுதான் உதவும். உற்றூரவின் முறையார் சூழ்ந்திருந்தென்ன ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தென்ன பெற்றோரும் பெண்ணீரும் பிள்ளை இருந்தென்ன பேரும் பெருஞ்செல்வம் மாணவத்தால் என்ன பெற்றோரும் பெண்ணீரும் பிள்ளை இருந்தென்ன பேரும் பெருஞ்செல்வம் ஆனவத்தால் என்ன கத்தன் பிரிந்தீடின் செத்த சவம் போச்சுன்னா செத்த சவம் அடுத்த நொடி. கத்தன் பிரிந்தீடில் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. கத்தன் பிரிந்தீடில் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போயிடும் கட்டையல்லோ இந்த எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டை அல்லவோ இந்த உடம்பு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? சூத்திர எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போயிடும் கட்டையல்லோ இந்த சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்க எற்றினை பாரடா. பேஷக பிடிச்சுக்கோ, அல்லா போய் நெருங்கியோ. என்னைக்கு கட்ட போகும் தெரியாது. இப்பயே ஷேக பிடிச்சு அல்லாட்டவா, அல்லாவுடைய இஷ்கில காதல்ல உன்னை மூழ்கி அடிச்சுக்கோ. துனியாவை கண்டு ஏமாந்து போகாத. சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சக்கயிற்றினை பாரடா அதி சூச்சக்கயிற்றினை பாரடா. வா 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 வா. ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.